ஹாய் மக்களே, இனிய காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்காக்கில் சஃபாரி வேர்ல்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 7-Eleven சும்மா ஸ்நாக்ஸு ஏதாச்சும் சாப்பிட்லான்ட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படி பேக்கடு ஃபுட்டாக இருக்குது. அது போக உள்ள நிறைய ஐட்டம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபுட்டானது, சாப்பிடக்கூடியது, ஸ்நாக்ஸ், லேஸ் அது இது நிறைய வச்சுருக்கு. அப்படி அவங்க ஒரு ஃபுட்டு மாதிரி. அப்புறம் வெளியே ஒரு தள்ளுவண்டி கடையில் பார்த்தோம். சிக்கன் வச்சு என்னமோ பண்ணி கொஞ்சம் ரைஸ் கொடுத்து, அவங்க ஒரு ரைஸ் கொடுத்து சாப்பிட்ற மாதிரி என்னமோ பண்ணி வச்சுருந்தாங்க. தக்காளி சாஸ் கொடுத்து வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சாப்பிட முடியல. சும்மா அப்புறம் காலையில் லைட்டாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் நேராக நாங்கள் சஃபாரி வேர்ல்டுக்குள்ளேயே என்ட்ரி ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் அங்கேயே உட்காந்துட்ருக்குங்க. பறக்கவே இல்லை, எந்த சவுண்டும் போர்டில், அப்படியே உட்காந்துட்டு இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. அது இன்னும் பறக்கவே பறக்காதான் இருக்குங்க. ரெக்கையை கட் பண்ணி விட்டாங்களாண்ணா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மங்கி கூட ஒரு ரீல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அது ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. வேற லெவலில் இருந்துச்சு. வாவ், சூப்பராக இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்க்குறக்கு வேற லெவல். இந்த இதெல்லாம் பார்க்குறக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஓரங்கட்டான் ஷோன்னு சொல்லி சூப்பராக இருந்துச்சுங்க. அது வேறு லெவல். அந்த குரங்குகள்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வேறு லெவல் டேலண்ட்டுங்க. எல்லாம் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குது எல்லாமே. நீங்கள் வேணால் அதை பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட் வேறு லெவலுங்க. அங்கே ஒன்று பாருங்களேன், வேறு லெவலில் டான்ஸ் ஆடிட்டு சூப்பர். ஆனால் சொல்கிறது எல்லாமே கேட்குதுங்க. பாருங்க, மியூசிக் போடுற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு அங்கே ஒன்று பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலுங்க. அடுத்தது யானை ஷோன்னு சொல்லி அடுத்தது வந்தோம். எலிஃபென்ட் ஷோன்னு சொல்லி அதுவும் சூப்பராக இருக்குங்க. ஒரு 4-5 யானை வந்து படம் வரைகிறது. இது முடிஞ்சுங்க. இது முடிய போகுது. இது முடிச்சிட்டப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிறுத்தை படுத்துட்டு இருந்துச்சுங்க. வேறு லெவலில் இருக்குது. 2 அணை இருக்குது உள்ளுக்குள்ளே. இது ஒன்று டயரில் படுத்துட்ருக்காட்டிருக்கு. புலி அங்கே ஒன்று இருந்துச்சுங்க. சிறுத்தையா புலியாது எல்லாம் ஒன்று தாங்கிறீங்களா? சிறுத்தை அங்கே ஒன்று உள்ள ஒன்று படுத்துட்டு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படியே வாக் போயிட்டுருக்கு பாருங்களேன். பாருங்கள், வேறு லெவல். இது முடிச்சு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். இந்த பொம்மை பாருங்களேன், சூப்பராக உட்காந்து அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு போஸ் கொடுத்துட்டு இது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சஃபாரி வேர்ல்டு ஃப்ரீ சாப்பாடு தான், சாப்பாடோட இன்க்ளூடு தான். அங்கே பார்த்திங்கன்னா நான்வெஜ் இருக்குது, வெஜ்ஜு இருக்குது. பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு மீல்ஸு சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, சாப்பிட்லாம். நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் போனால சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஏகப்பட்டது என்னென்னமோ வச்சுருக்காங்க. சிக்கன்ஸு, அப்புறம் குழம்பு, ரசம், மோர் தனியாக வச்சுருந்தாங்க. வெஜிடபிள்ஸு எல்லாத்துக்குமே வந்து அன்லிமிட்டட் ஃபுட்டு தாங்க. எவ்வளோ வேணாலும் போட்டு சாப்பிட்டுட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் வெஜ்ஜு வேணும்னா வெஜ்ஜு வாங்கி சாப்பிட்லாம். நான்வெஜ் வேணும்னா நான்வெஜ் வேணும் சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ் மட்டும் வேணும்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டால்ஃபின் ஷோவை பார்க்குறோம்.
நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்னென்னமோ பண்ணுறாங்க டால்ஃபின் வச்சு, நீங்களும் பாருங்கள். ஒர்த்தான இதுங்க இந்த ஷோ, டால்ஃபின் ஷோ கொடுத்ததுக்கு சரியான ஒர்த்துங்க, சூப்பராக இருந்துச்சு.เราจะมาถึงความสามารถพิเศษแล้วเทรนเนอร์เราจะโดดลงไปในน้ำ Hey, hello. ไม่ต้องตกใจ Okay. Don't worry everyone Oh, I know. Ladies and gentlemen, let's see Arctic Swimming Show. ว้าวเส้นได้ไอคุณเปลี่ยนเชือกมาเลยลูก ความรักที่เกิดขึ้นจะมากับ சரியான கூட்டங்க, ஏகப்பட்ட கூட்டம். இது பார்க்குறக்கு நிறையா பேர் வந்திருக்கிறாங்க. கூட்டம் பார்த்தீங்களா, அது என்னென்ன சொல்லுதோ அது அத்தனையும் கேட்டுக்குதுங்க. அது ரவுண்ட் அடிக்குதுங்க. அவங்க கையை பிடிச்ச அப்படியே டால்ஃபின் சொல்கிறது எல்லாமே கேட்டுக்குது. அடுத்தது பாருங்கள், என்னமோ தூக்கி போடுறாங்க அந்த ரிங்குக்குள்ளேருந்து குதிக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இவரை தூக்கி காட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ரிங்குக்குள்ளேருந்து. பார்க்கலாம் கரெக்டாக. இன்னும் அது லைவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா, ஜம்ப் பண்ணி போகுது அதுலேருந்து அப்படியே. சூப்பர் வேறு லெவலுங்க அது. கரெக்டாக எப்படிங்க அதுலேருந்து அப்படியே அது ஃபாலோ பண்ணி போகிறது பாருங்களேன், அந்த ரவுண்ட்லேருந்து அப்படியே.ในช่วงนี้ขอดูขนาดลำตัวใกล้ๆเลยคุณขา จับมือไหม จับมือได้ เอาโอเคพร้อมฮะพร้อม அவ்வளோதாங்க, டால்ஃபின் ஷோ முடிஞ்சு. வேறு லெவலில் சூப்பராக பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு, ஒர்த்துங்க. யாரும் வந்து பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே போகும்போது ஒரு சின்ன பிக் எடுக்கணும், அப்படி ஒரு சின்ன வீடியோ பிக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரக்லேயே அந்த நேச்சுரலாகவே அனிமல்ஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஜீப்ரா தானே, வரிக்குதிரை, அது அப்படியே ரோட்டில் நிறைய இருக்குங்க வரிக்குதிரை. அதையும் பார்த்துட்டு போனோம். பாருங்களேன், ஏகப்பட்ட வரிக்குதிரை. சார்ஜ் வேறு கம்மியாக இருந்துச்சு மொபைலில். சார்ஜர் பக்கத்துலேயே இருந்துச்சு, கொத்திட்டு. பார்த்தீங்களா, ஏகப்பட்ட வரிக்குதிரை. அதிலே வர மாட்டேங்குது. வரிக்குதிரை. ஃபாரின் பறவைகள். இது பார்த்தீங்கன்னா அப்படி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குள்ள சூப்பராக இருக்கும். அப்படியே நிற்கிது பாருங்களேன், ஒரு அசைவம் இல்லாமல் அப்படியே நின்றுட்டே தூங்குதுங்க. வேறு லெவலில் தூங்கிட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா காருக்கு அங்கெல்லாம் மெதுவாக போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஜிராஃபி இருக்குங்க. ஜிராஃபி அது சூப்பராக இருக்கும். எவ்வளோ பெருசுங்க அது ஜிராஃபி. அந்த பில்டிங் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கலர் காருக்கு பின்னாடி ஃபுல்லுமே ஜிராஃபி தான். அது எடுத்து கவர் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அது அந்த சைடு இருந்துச்சு எனக்கு. நான் இருங்க பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிராஃபி. அங்கே ஃபுட்டெல்லாம் கொடுக்கல ஜிராஃபிக்கு. அங்கே போயிட்டு பக்கத்தில் மேலே தான் கொடுக்க முடியுங்க. அதுக்கு 500 பாத்து அவங்க ஒரு காசுக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஏகப்பட்ட
ஜீப்ராஸ், ஜுராஃபி, அப்புறம் நீர்க்கொக்கு, இங்கே பார்த்தீங்களா இங்கேயும் வரிக்குதிரை நிறையா இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மான் இருக்குது. ஒவ்வொரு செக்டர் அங்கே ஒன்று பாருங்க இறந்த மாதிரி கிடக்குது. இறந்துருச்சா உயிரோடு இருக்கான்னு தெரியல, அது அவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் ஃபுட்டு கொடுத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதுக்கேற்ற கூட்டமும் வருது, அதுக்கான காஸ்ட் இருக்குது. நாங்கள் போகிற காரு இதுதான், சூப்பராக இருந்துச்சு, பெரிய காரு. எவ்வளோ 8 பேர் உட்காரல. இங்கே பாருங்களேன் காண்டாமிருகம், காண்டாமிருகம் தான் சொல்லுவாங்க. இல்லை இப்போ போட்ட மாசா அது இல்லை, எனக்கு கரெக்டாக தெரியும். காண்டாமிருகம் தான் நினைக்கிறேன். ஆமாம் காண்டாமிருகம் பாருங்களேன் எவ்வளோ பெருசுன்னு. இப்போ இன்றைக்கி தான் பார்க்குறேங்க, குட்டியாக குழந்தையாக பார்த்துருக்கேன். அது இந்த சர்க்கஸில் இங்கே இங்கே ஒரு மான் பாருங்களேன், ரொம்பவுமே பாவங்க, மெலிஞ்சு போய் அதோட உடம்பெல்லாம் சரியில்லாத மாதிரியும், அதோட கொம்பெல்லாம் பாருங்களேன் அதே கஷ்டப்பட்டு நடக்குது. அதுக்கு வெயிட் வேறு கொம்பாக இருக்குது. அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிற, பாவம், ரொம்ப பாவங்க அது. ஆனால் அந்தளவுக்கு ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து இதெல்லாம் பராமரித்து சூப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. 30 வருஷமாக அப்படிங்கும்போது இல்லை பாருங்களேன். இது மன்னராட்சியில் இதெல்லாம் சூப்பர் ஒர்த்துங்க. இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ்க்கெல்லாம் ஒர்த்தான பிளேஸுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே எல்லா வகை மானும் இருக்குங்க. புள்ளி மான் இருக்குது, அப்புறம் பெரிய மான் இருக்குது, கடமான்னு சொல்லுவாங்களா அந்த மான் இருக்குது. அப்புறம் அந்த சிங்கிள் கொம்போடு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு ஆடு மாதிரியே இருக்கும், ஆனால் அந்த கொம்பு வேறு மாதிரி இருக்கும். இந்த கராத்து இந்த சிலம்பாட்டத்துக்கெல்லாம் போன ஒரு கத்தி இந்த மான் சண்டை மான் கொம்பு சண்டைன்னு சொல்லி போடுறது ஒரு மான் கொம்பு வருமலாங்க, அந்த மானெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தேங்க. அடுத்தது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ஒன்று இருக்குங்க. இது ஒரு அதுக்கப்புறம் கேட்டெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இன்னும் த்ரில்லிங்காக இருந்துச்சு. புலி சிங்கமெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மானுங்க. இப்போ இங்கே மானுங்க அங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய மானாக பார்த்தோம். இங்கே கொம்பே இல்லாத குட்டி குட்டி மானு, கொம்பு இருக்கிற மானு எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடக்குங்க. இங்கே நிறைய மான் கூட்டங்கள், மாடுகளும் இருந்துச்சு. அது மானான்னு தெரிய மாட்டேங்குதுங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா குட்டியாக இருக்குது, ஒரு சிலதுக்கு கொம்பே இல்லை, இதுக்கும் கொம்பு இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா இப்போ பேர்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இவங்களாம் இது என்ன சாப்பிட மாட்டேங்குது, எப்போ பார்த்தா தூங்கிட்டே இருக்குங்க இந்த பேர்டு. இங்கே பார்த்தீங்களா எல்லாமே தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஏகப்பட்ட பேர்ட்ஸ் பார்த்தீங்களா. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் புது ரகம். அது மாதிரி பாட்டு பாடிட்டு அங்கே போக வேண்டியது அப்படியே ஜாலியாக. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார் நிற்கிது பார்த்தீங்களா, இங்கே ஒரு கார் இருக்குது, அதில் ஒரு ஆள் இருக்குது. அப்படி இது பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா நானே ஷாக் ஆகிட்டேன். இங்கே பார்த்தீங்களா சிங்கம் எப்படி படுத்துட்ருக்குன்னு பாருங்களேன். சிங்கம்
வாசிங்கம்ங்கிற மாதிரி இங்கே ஒரு 4 சிங்கம் பார்த்துட்டு இருக்குங்களா. இங்கே ஒன்று பாருங்கள் அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்குது. அங்கே 2 தூங்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்து மிரண்டுட்டேங்க. நான் அங்கேயே ஷாக் ஆகிட்டேன். அப்போ தான் ரொம்ப சின்ன பையனுக்கு அப்புறம் இப்போ தான் உயிரோட இவ்வளோ பெரிய சிங்கத்தை பார்க்குறதுல பெண் சிங்கம் மாட்டிருக்குங்க. டயர்டில் தூங்கிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் இன்றைக்கி ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம். பீச் ரோடு ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் போகிறேன். ஓகே, பாய், டேக் கேர், ரெஸ்ட், பாய், see you.